திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்துள்ளது கொன்னக்குடி பகுதி. ஊரை அமைதி பூங்காவாக காட்சியளித்துக் கொண்டிருக்க, அந்த ஊரின் கடைசியில் சாமியானா போட்டிருந்த வீட்டிலிருந்து ஒலித்த ஒப்பாரி சத்தம் காதை கிழித்துக் கொண்டிருந்தது. ஒட்டுமொத்த ஊர் மக்களும் அந்த வீட்டின் முன் கூடியிருந்தனர். 2 தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு அடிதடி சம்பவத்தின் விளைவுதான் இங்கு ஒலித்த ஒப்பாரிக்கு காரணம். இந்த சண்டையில் அடிபட்டவர் இப்போது உயிரோடு இல்லை. அவர் பெயர் இயேசுதாஸ். 55 வயதாகிறது. இவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளி. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். இதே பகுதியில் பவுல் பாண்டியன் என்ற ஹோட்டல் ஒன்று இயங்கி வந்திருக்கிறது. இந்த கடைக்கு சொந்தக்காரர்கள் ஜோசப் ராஜ், அவரது மனைவி ஆரோக்கிய மேரி. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சம் பிழைப்பதற்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று இயேசுதாஸின் வீட்டைச் சேர்ந்தவர்கள் வெளியூருக்கு சென்றிருக்கிறார்கள். அதனால் இயேசுதாஸ் பவுல் பாண்டியன் ஹோட்டலில் சாப்பிட்டிருக்கிறார். பில் கட்டும்போது 20 ரூபாய் பணம் குறைவாக இருந்திருக்கிறது. உள்ளூர் கடைதானே என நினைத்தவர் கடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார். கடைக்காரரும் அவரது மனைவியும் பரவாயில்லை, அப்புறம் வாங்கிக் கொள்ளலாம் என நினைத்திருக்கிறார்கள். இப்படியே நாட்களும் பொழுதும் கழிந்ததுதான் மிச்சம். ஆனால் அந்த பாக்கி 20 ரூபாய் தரவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் ஹோட்டல் இருக்கும் அந்த ரோட்டின் வழியே இயேசுதாஸ் சென்றதால் கடைக்காரரின் மனைவி அவரிடம் 20 ரூபாய் கடனை கேட்டு தொந்தரவு செய்து வந்திருக்கிறார். அவரும் இதோ தருகிறேன் அதோ தருகிறேன் என இழுத்தடித்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று கடைக்காரரின் மனைவி ஆரோக்கிய மேரி அவ்வழியாக சென்ற இயேசுதாஸை பார்த்து கடனை கேட்டிருக்கிறார். அவரும் வழக்கம் போல தருகிறேன் என சொல்லி அங்கிருந்து நகர்ந்திருக்கிறார். ஆனால் ஆரோக்கிய மேரியோ விடாப்பிடியாக 20 ரூபாயை கொடுத்துவிட்டு செல் என இயேசுதாஸை அதட்டி கேட்டிருக்கிறார். இதனால் ஆரோக்கிய மேரிக்கும் இயேசுதாஸுக்கும் இடையே தகராறு முற்றியிருக்கிறது. இதை உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஜோசப் ராஜ் விறகு கட்டையை எடுத்து வந்து இயேசுதாஸை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். ரத்தம் பீரிட்டு வந்திருக்கிறது. இயேசுதாஸின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். 2 நாட்கள் தீவிர சிகிச்சையில் இருந்த இயேசுதாஸ் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். இயேசுதாஸ் இறந்த செய்தி கேட்டவுடன் அவரை தாக்கிய கணவன் மனைவி இருவரும் தப்பிச் சென்று தலைமறைவாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக அடிதடி வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த வழக்கை தற்போது கொலை வழக்காக மாற்றி கடையின் உரிமையாளரான ஜோசப் ராஜ் மற்றும் அவரது மனைவி ஆரோக்கிய மேரியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.